ஹாய் மை ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை நம்ம மார்க்கெட்டுக்கு போன வீடியோ தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? அந்த கடையில் மாமா உருளைக்கிழங்கு வாங்கிட்டு வெளியே வந்துட்டாங்க. அதுக்கு அடுத்தது எதிர்க்க இருக்க கடையில் வந்து தக்காளி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். தக்காளியுமே அங்கே 1 கிலோ தான் வாங்கினோம். ஏன்னா வீட்டில் வந்து ஃப்ரிட்ஜு ரிப்பேர் ஆனதுனால 1 கிலோ தக்காளி போதும் அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால் இப்போ தக்காளி வாங்கிக்கிட்டு இருக்காங்க மாமா. இப்போ தக்காளி நாங்கள் வாங்கிட்டு அதுக்கு அடுத்தது எங்கே போக போகிறோம் அப்படின்னா, எல்லாருக்குமே ஒரு விஷயம் வந்து பிடிக்கும். பானிபூரி அப்படின்றதுனா ரொம்ப பிடிக்கும். அதுவும் எங்கள் அரிக்குனா அது ரொம்ப 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 உசுரு. சரிங்களா? அதை சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகும்போதே அம்மா பானிபூரி வேணும் வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தான். அதனால் காய்கறியெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பானிபூரி சாப்பிட்றதுக்காக தான் அவனை கூட்டிகிட்டு போயிருந்தேன். கூட்டின்னு போகிறதுக்கு முன்னாடி சரி நான்வெஜ்ஜி வாங்கிடலாம், மீன் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏரி மீன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனால் அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்தது, ஐயோ நம்ம வீட்டுக்கு வந்திருக்க கெஸ்ட்டு வந்து இப்போதைக்கு மீன் நான்வெஜ்ஜி சாப்பிட மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே சின்னதாக ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அம்பத்தூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடியே இருக்கும் இவங்க கடை. பார்த்தீங்கன்னா மீன் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக உயிரோடு இருக்கும். கம்மி ரேட்டில் தான் இருக்கும் ஏரி மீன் அவங்கக்கிட்ட. அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு அப்படியே ஒரு சின்னதாக உள்ள வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஹரி பானிபூரி கேட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயாச்சு. அரிக்கு பார்த்தீங்கன்னா இதுவும் அம்பத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் கொஞ்சம் முன்னாடியே தான் இருக்குது. எவ்வளோ கூட்டம் பார்த்தீங்களா? அந்த இடத்து இந்த ஒரு பானிபூரி கடை மட்டும்தான் இருக்குது. செம்மையாக அவர்கிட்ட போகும் பானிபூரி. பார்த்தீங்களா ஹரி வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டான். அந்த பானிபூரி சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே எதிர்க்க பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் கடையில் வந்து சாங் போட்டிருந்தாங்க. அதுக்குமே ஒரு ஹிந்தி பாட்டுக்கு அங்கே ஒரு குட்டி பாப்பா அழகாக டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தது. அதை அப்படியே சின்னதாக ஒரு வீடியோவாக எடுத்துகிட்டு உங்களுக்காக நான் பார்த்ததை நீங்களும் பார்த்து ரசிக்கணுன்ட்டு அப்போ அதுக்கப்புறம் ஹரி அவங்க அப்பா வந்து எனக்கும் பானிபூரி வேணும் அப்படின்னு சொன்னாங்க. சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவும் பிள்ளையுமே நேற்று ஒரு நாள் மட்டும் எனக்கு 100 பானிபூரி சாப்பிட்டு காலி பண்ணாங்க அவங்க 2 பேருமே. அதனால் காசு போயிடுச்சே அப்படின்னு ஃபீல் பண்ணல. 2 பேரும் ஹரி வந்து எப்போவுமே பானிபூரி சாப்பிடுவோம். அவங்க அப்பா வந்து பார்த்திங்கன்னா இல்லை எனக்கு வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் 2 பேருமே 100 பானிபூரி சாப்பிட்டாங்க. சரி இது வந்து நாங்கள் அப்படியே அதெல்லாம் பானிபூரி சாப்பிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ரிட்டன் வீட்டுக்கு கிளம்புனது தான் இது. போகிற வழியில் பார்த்திங்கன்னா அப்படியே உங்களுக்கு எல்லாத்தையும் காமிச்சிட்டு போகலாம் அப்படின்றதுக்காக தான் பார்த்திங்கன்னா இதெல்லாம் காமிச்சிது. 2 பக்கமுமே கடைங்க. நடுவில் நம்ம போகிற வர வழி அதுலேயே தான் வந்து வண்டிங்களும் வரும், காரு வரும், ஆட்டோ வரும் எல்லாமே. அது மட்டும் இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமைனா சரியான கூட்டமாக இருக்கும். இது நாங்கள் எங்கள் வண்டிக்கிட்ட வந்து எங்கள் வண்டி எடுத்துகிட்டு போகிறப்போ கொஞ்சம் நின்று நான் ஒரு வீடியோ ஒரு இடத்த காமிக்கிறேன் பாருங்கள். அந்த இடத்த வந்து ஒரு தெரிஞ்சவங்க இருக்காங்க, ஒடிசாலேருந்து வந்திருக்காங்க அவங்க ஃபேமிலியாக. அவங்கள வந்து நான் ஏன் வந்து இப்போ வரைக்கும் வீடியோவில் காட்டலைன்னா அவங்களுமே வந்து யூடியூப் சேனல் தான் வச்சுருக்காங்க. ஆனால் அவங்க சென்னைக்கு அவங்க தமிழ்நாட்டுக்கு வந்த விஷயத்த இன்னும் அவங்களே சொல்லலை. நான் வந்து அதுக்கு சொன்னால் அது ரொம்ப தப்பாயிடும். அதனால் வந்து நான் அவங்கள வீடியோ எடுத்த காமிக்கலான்னு ஆனால் நான் வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு கிளியராக காமிக்கல. சப்போஸ் உங்களுக்கு அது யார் என்ன ஏதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சொல்கிறது கரெக்டாக என்னன்னு நான் ரிப்ளை பண்ணுறேன். சரிங்களா? அவங்களுக்குமே ஒடிசா தான், அவங்களுமே பாலேஷ்வர் தான். சரிங்களா? இவ்வளோ க்ளூ கொடுக்குறேன் நான் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்களும் யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. ஓகேங்களா? இவ்வளோ க்ளூ கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்ததுக்கப்புறம் ஒரு ஐஸ்கிரீம் கடையில் நின்று எப்போவுமே மாதத்தில் ஒன்ஸு இல்லை 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம் ஃபேமிலியாக நாங்கள். அதுவுமே ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எப்போவுமே வெண்ணிலா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் நான் வெண்ணிலா வாங்கினேன். அவங்க அப்பா பார்த்திங்கன்னா மாமா வந்து மிக்சிங் வாங்கினாங்க. ஹரி எனக்கு சாக்லேட் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கையை காமிச்சிட்டு இருந்தான். அதை வாங்கியுமே அவன் ஒழுங்காக சாப்பிடவே இல்லை. சாப்பிட்டுட்டே இருந்தான். அதுக்கப்புறம் அந்த இது ஊறி என்ன ஆயிடுச்சுன்னா வண்டிக்கிட்ட போனோடனே கீழே போட்டுட்டான். அதுக்கப்புறம் திரும்ப போய் ஹரிக்கு இன்னொரு ஐஸ்கிரீம் வந்து வாங்கி கொடுத்தோம் நாங்கள். வண்டியில் உட்காந்து அவன் சாப்பிட்டுட்டு அதை இங்கே பாரு அப்படின்னு காமிச்சின்னு இருக்கும்போது தான் வந்து கீழே விழுந்துருச்சு. என் வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைபும் எனக்கு ரொம்ப ஹெல்ப்